தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. மீதி எல்லாம் மீட்டிட்டானாங்க. பல்வேறு இடத்துல இருந்து மலையேறும் பயிற்சிக்காக சென்றிருக்கிறாங்க. அதில் தீ விபத்தில் ஒரு சிலர் அதில் சிக்கியிருக்கிறாங்க. அதுக்கு மீட்பதற்காக அமைச்சர்கள் வனத்துறை அமைச்சர் நேரடியாக அங்கே போக சொல்லியிருக்கிறேன். நம்ம போனால் தான் தெரியும். வரும்போது எனக்கு தகவல் தெரிஞ்சது. நம்ம முழுமையான அனைவரும் மீட்டுடும். இங்க இறங்கும் போது தான் சொன்னாங்க. இதுதான் நான் சொல்றேன். இப்ப வரும்போது தான் கேட்டேன். வந்தோடனே மேடைக்கு வந்துட்டேன். மேடைக்கு வந்த பிறகு முழு ஊரம் எனக்கு தெரியல. வரும்போது செய்தி கிடைச்ச உடனே இங்க இறங்கும் போதே வனத்துறை மந்திரி கிட்ட நேரடியாக சொன்னா அவர் போயிட்டு இருக்காரு. எனக்கு முந்தைய சொல்றதுக்கு முந்தைய அவர் போயிட்டு இருக்காரு. ஆகவே அங்க போய் மீட்பு பணியை முழுமையா எடுத்து மீட்பு பணிகள் மூலமாக அனைவரையும் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அரசு. இப்போ போய் தானே கேட்கணும். இப்போ நீங்கள் விட்டுற பிறகு நான் போக போகிறேன். உங்களை பார்த்து வந்திருக்கிறேன். இப்போ போய் வனத்துறை மந்திரி அங்கே ஸ்பாட்டுக்கு போயிருப்பாரு. போன பிறகு அங்களுடைய நிலைமை என்ன, எவ்வளோ பேர் அங்கே போனாங்க, எந்தெந்த பகுதியிலேருந்து போனாங்க, அவர்கள் எப்போ மலை ஏறினாங்க, இப்போ எவ்வளோ பேர் மீட்கப்பட்டிருக்குது, எவ்வளோ பேர் இன்னும் காட்டுப்பகுதியில் இருக்கிறாங்க, அதை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதையெல்லாம் போய் விளவமாக கேட்டு உங்களுக்கு நாளைக்கு தெளிவாக தரப்படும். ஆகவே அரசு அதற்குண்டான முயற்சி இறங்கி இருக்குது. அனைவரையும் மீட்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நான் வனத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறேன். மத்திய பாதுகாப்பு அமைச்சரோடு தொடர்பு கொண்டு எங்களுடைய அரசு எங்களுடைய செயலாளர் முதலமைச்சருடைய செயலாளரும் தொடர்பு கொண்டு அவரிடத்திலும் பேசி மத்திய பாதுகாப்பு அமைச்சருடைய உதவியாளர் பேசி மீட்புக்கு தேவையான ஹெலிகாப்டர் உதவியை பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிச்சிருக்கிறேன். அனைத்து உதவிகளோடு அந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு அதுக்குள்ள காட்டுக்குள் இருப்பதை மீட்பதற்கான நடவடிக்கை அரசு. இது வனப்பகுதி நிருபர்களுக்கு தெரியும், ஊடக நண்பர்களுக்கு தெரியும். இது எந்த இடத்துல தீ வந்து எப்படி பார்க்க முடியும்? மிகப்பெரிய நிலப்பரப்பு. வனப்பகுதிங்கிறது மிகப்பெரிய நிலப்பரப்பு. இதில் யாரும் உள்ள போக முடியாது. வனத்துறை அதிகாரி தான் உள்ள போக முடியும். யார் அத்துமீறி உள்ள போனா அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துருவாங்க. அவை இப்படி சில மர்ம நபர்களால் இப்படிப்பட்ட பிரச்சனை உருவாகுது. இது எப்படி உருவாச்சுன்னு முழுமையா தெரியல. விசாரணை மேற்கொண்ட பிறகுதான் இதற்கு ஒரு தெளிவான விளக்கமான பதில் தர முடியும். இது பாதுகாப்பு அதிகரிக்கப்படும். வனத்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்படும். ஏன்னா வனத்துறைங்கிறது மிக பரந்த விரிந்த பகுதி. எந்த இடத்துல எவர் போறான்னு அவ்வளவு எளிதாக கண்டுபிடிச்சிட முடியாது. ஆகவே எந்த இடத்துல பாதிப்புக்குள்ளாகுதுன்னு கண்டறிந்து அதையெல்லாம் தடை செய்வதற்காக தக்க பாதுகாப்பு வனத்துறை மூலம் மேற்கொள்ளும்.